பாத்தீங்களா? நான் சொல்லும் போதெல்லாம் கேட்காம என்னையே எதிர்த்துட்டு அந்த கவிதாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, இப்போ என்னாச்சு? என்னாச்சு? அந்த ஜம்புவை ரவுடிங்க அடிச்சு போட்டிருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஜம்புவை அடிச்சு போட்டாங்களா? கவிதா பத்தி உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னா அதுக்காக தான் அடிச்சிருக்காங்க. இப்ப தெரியுதா ஆள் யாருன்னு? யாரு? வேற யாரு? எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, அருமை மாப்பிள்ள திலீப், அவர்தான். எப்படின்னு பாக்குறீங்களா? தன் பேரை ஜம்பு சொல்லிடுவானோன்னு பயந்து அவனை அடிச்சு போட்டுட்டு இப்ப என்னவோ நல்ல மாதிரி அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல காவல் காக்குறான். நல்லா ரெட்ட வேஷம் போடுறான். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராத. அப்பா நான் பழி சுமத்தாத. நான் படிய போடுறேனா? ஏங்க இப்படி இழிச்சு வாயினா இருக்கீங்க? என்னடி வளர்ற? நான் வளர்றேனா? 1 1 2ன்னு எனக்கு கணக்கு போட தெரியாதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறான் அந்த திலீப். இத பாருங்க, இனிமேல் நீங்க அந்த வீட்டுக்கு ஒன்றும் போக வேண்டாம். நானே அந்த உறவெல்லாம் வேண்டாம்னு அத்துக்கிட்டு வந்துட்டேன். அந்த ரேவதி கல்யாணத்துக்கு கூட நம்ம போக வேண்டாங்க. ரேவதி உன் தங்கச்சி, கல்யாணத்துக்கு போகாம இருந்தா எப்படி? ஆமா, பெரிய தங்கச்சி, தங்கச்சி பொண்டாட்டி, அக்கா பப்பாட்டி. நிறுத்து. படிச்ச பேசுற பேச்சா அது? நீதான் உறவு வேண்டாம் நடத்திட்டு வந்துட்டல, விட்டுறேன். சரி, சட்னி கலக்கினது போறோம், போடு. நீங்களே போட்டுக்கங்க. அடி பாவி, இது முதல்லயே சொல்லியிருந்தா டிஃபனை சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். சாப்பிட்ற நேரம் தான் கண்ட கண்டதையும் ஆரம்பிப்பாவும். நான்சென்ஸ். എക്സ്ക്യൂസ് മീ. എന്താ? ഇങ്ങ ജംബുங்கிற പേഷ്യന്റ് ഈ മുറിക്കകത്താ ഇരിക്കുന്നത്. അവർ ഉടമ്പ് எப்படி இருக்கு? അതെനിക്കെന്താ അറിയാം, ഡോക്ടറെ അടുത്ത് പോയി ചോദിക്ക്. எப்படி இருக்க? இல்லாமையே போயிருக்கு. அது எப்படி ஜம்பு சார் விட்டுருவோம்? உங்ககிட்ட தான் மெயின் ரகசியமே இருக்கு. தப்பிக்கிறதுக்கு ஓடுறப்போ மாட்டிக்கிறது சகஜம் தானே. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கவிதா அங்கேருந்து போனான். நான் கதவை திறந்தேன், அவள் உள்ள ரூமில் இருந்தான். என்னை பார்த்து டென்ஷன் ஆகிட்டா, அவன் முகமே மாறிப்போச்சு. நான் சொல்லும்போது யாரும் நம்பலை. இப்போ அது உண்மை தெரிஞ்சிச்சுல்ல. இதை பார்த்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணி அவள் குடும்பத்துக்கு ஆதரவு கொடுக்கலான்னு இருக்கேன். பழைய குப்பெல்லாம் கலர வேண்டாம். கவிதா சம்மதிச்சா இந்த கிறுக்கனோட கவிதா கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்லைன்னா உங்க இஷ்டம். இப்போ சொல்லுங்க ஜம்பு, குழந்தையோட அப்பா யாரு? நான் கவிதாவை கவிதாவை மதிக்கிறேன். அந்த மதிப்பு
நான் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்தும். இதுக்கு மேல எதையும் கேட்காதப்பா. வீடு பெயிண்டிங் வேலையெல்லாம் ஆயாச்சா? இன்னும் 4-5 நாள்ல கொடுத்தன வரலாம்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து வந்துட வேண்டியதானே? இல்ல அங்கிள், கல்யாணம் முடிஞ்சு நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அந்த வீட்டுக்கு போவாங்களாம். அதெல்லாம் சரி, உங்க அக்கா எப்ப சுமங்கலை ஆப்புறாளாம்? ஏண்டி சாதாரணமா கேட்குறியா இல்ல குத்தலா? நான் யாரையும் குத்தி பேச வேண்டியதில்லை. வள்ளி, உனக்கு ஒரு மக இருந்து அவளுக்கு இந்த நிலைமை வந்தா நீ சும்மாவா இருப்ப? மாப்பிள்ளைய தேடி அலைய மாட்ட? அங்கிள், அத்தைய தப்பா நினைக்காதீங்க. அவங்க பழசுலயே ஊறி போனதுனால புது விஷயத்த அவங்களால ஜீர்ணிக்க முடியல. ஆண்டி, இந்த குடும்பத்தோட கௌரவம் என்னால குறையாது. ஏன்னா நான் இங்க மருமகளா வரப்போறேன். நான் ஒன்றும் தப்பா சொல்லலையேம்மா. ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எனக்கு அம்மா மாதிரி. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா நீங்க என்ன திட்டுன்னு திட்டலாம். நான் அதையும் கேட்டுட்டு கப்சிப்னு இருப்பேன். அடேங்க அப்பா, நீ கில்லாடிக்கு கிங் ரேவதி. எங்க அம்மாவே உருக வச்சிட்டியே. அவங்க கிட்ட அன்பா நடந்து நிஜத்தை புரிய வச்சா எந்த ப்ராப்ளமுமே இல்லை. போற போக்க பார்த்தா கூடிய சீக்கிரம் ஆட்சியை பிடிச்சிருவ போல் இருக்க. கிண்டல் பண்ணாதீங்க. அடாடாடாடா, மகாலட்சுமி மாதிரி என்ன லட்சணமா இருக்கா! இவ்வளவு நாளா ஒட்டடை படிஞ்ச ஓவியமா இருந்த. வாம்மா வா. வள்ளி, இந்த குங்குமத்தை எடுத்துக்கிட்டு வா. நெத்தியில் வைமா. நான் ஒரு வேண்டாமா, இந்த மாங்கல்யத்தை என் கையால தொட வேண்டாம். ஏன் தொடக்கூடாது? உங்க மக ஒரு விதவை, அவளுக்கு நீங்க தாலி கட்டி விடுறதுல தப்பே இல்லைம்மா. தாராளமா செய்யுங்க. குட் டாடி, கரெக்டா சொன்னீங்க.
தாயாக போறேன். எல்லாரும் என்ன தப்பா நினைச்சாலும் நீ என்ன தப்பா நினைக்கலையே. பொதுவா நம்ம 2 பேருக்குள்ள உணர்வு தாய்மை. அதுதாம்மா சொல்றேன். நீ ஏன் கட்டிவிடுமா? கவிதா சொன்னதுதான் கரெக்ட். அம்மா நீங்களே கட்டி விட்டுருங்க. பொண்ணு பேத்தில வரல. 2 நாளா பல்லு வலி நீங்கிடுச்சு பெருசா. மருந்து சாப்பிட்டப்பட்ட ஒன்றும் சரியா போல. டாக்டர்கிட்ட போனா பல்ல எடுக்கணும்டா. நான் பயந்து போயிட்டேன். பல்ல எடுத்து அசிங்கமாயிடும் இல்லையா? இன்னும் டாக்டர் லேடி டாக்டர் நிமோஷான்னு பேர். 18 வயசு இருக்கும். தினம் 3 நாள் வரணும்னு சொன்னா தினம் 2 வாட்டி வர மாதிரி பெரிய மேட்டர் இல்லை. 3 நாளா போயிட்டு 2 நாள் போனா சரியா போட்டுட்டான். அழகான பொண்ணு. டேய் ஜம்பு இங்க வா. இங்க வா. என்ன பாத்தியா இந்த அநியாயத்தை? ஆமா விதவை எப்ப சுமங்கலியானா? இவளுக்கு எவன் தாலி கட்டினா? இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? பல்லு போன வலி வலிக்குது. நீ வேற தொணங்காத. இங்க இருந்த நல்ல காரியம் கெட்டுப்படும். முதல்ல இடத்த காலி பண்ணி வாணி. நீ வாணி. இப்படி ஒரு புள்ள எனக்கு. எதுக்குமா இதெல்லாம்? பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. வா. பரவாயில்ல ஆண்டி, இது புது நூற்றாண்டு. நம்ம செய்யறதெல்லாம் புதுசா இருக்கட்டுமே. வாங்க வாங்க வாங்க. அப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா தெரியல? ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல ஆடினது இப்போ ஒரு ஆசை வந்து ஆடுறேன். கவிதா, நீ நினைச்ச மாதிரியே பெரிய வீடு கிடைச்சி போச்சு. இதை பாதியா தடுத்து ஒரு மெஸ் வச்சு போடலாம். பக்கத்துல ஃபேக்டரி வேற இருக்கு. சாப்பாடு ருசியா இருந்தா ஃபேக்டரியே வந்து சேரும். உனக்கும் வருமானம் அதிகமாகும். மல்லிகை சாமான் ஆர்டர் பண்ணியாச்சு. சேரும் டேபிளும் நாளைக்கு வந்துடும். வர்ற அமாவாசையில் ஆரம்பிச்சிடலாமா? கவிதாவை பத்தி நான் கவலைப்படாத நாளே இல்லை. அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்ன உங்களாலதான். என்னால என்னம்மா இருக்குது? உன் பொண்ணு பிள்ளையார் சொல்லி போட்டா, திலீப்பு சப்போர்ட் பண்ணா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. ஆமாம், அந்த மளிகை சாமான் அது இது வருதுன்னு சொன்னிய, உங்களுக்கு பீரோ கட்டிலெல்லாம் எப்போ வருது? அங்கிள் போங்க அங்கிள். என்ன பண்ணீங்க? உங்களுக்கு எங்க எதை பேசுறனே தெரியல. என்ன இது பீரோன்னா இப்படி கோவிச்சுக்கிட்டு போறானுங்க? ஓ, அடுத்தா போல கட்டளைன்னு சொன்னா? அடாடாடாடா, இந்த காலத்து பசங்க எள்ளுன்னா அதை எண்ணெயாக்கி நம்ம தலையிலேயே தேய்ச்சிடறானுங்கடா. அப்பா அப்பா. ஜம்பு, எதுக்கு ஃபோன் பண்ணி என்ன அவசரமாக வர சொன்ன? மச்சினி கல்யாணத்துக்கு நீ வரலையே? கல்யாணமா அது? கூத்து. நான் கொஞ்சம் டீசெண்டாக வாழணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மானம் கெட்டவங்க நடத்துகிற விசேஷத்துக்குலாம் என்னால் வர முடியாது. இதுக்கே புரிஞ்சு தள்ளுறிய? அங்கே இன்னொரு பலூன் வெடிச்சுதே. என்ன? ஒரு விதவைக்கு தாலி கட்டியாச்சு, பூ வச்சாச்சு, பொட்டு வச்சாச்சு. யாரு? கவிதா தான். கவிதாவுக்கு கல்யாணமா? யார் பண்ணிக்கிட்டாங்க? அது தெரியாது. ஆனால் தாலி கட்டியாச்சு. யாருப்பா கட்டினது? நான் கட்டல, நீயும் கட்டல நினைக்கிறேன். ஆனா கவிதா சுமங்கலியாட்டா. அது எப்படி? ஹவு? என்ன விடுகதை போடுறியா? விஷயத்த சொல்லு. இல்ல கர்ப்பத்து காரணம் யாருன்னு தெரிஞ்சு போச்சா, இல்ல தப்பு பண்ணுவோம் மனம் திறந்து வந்து தாலியை கட்டானா தெரியல, புரியல. அசிங்கம். இந்த விஷயம் சந்திரா கேட்டா தூக்கு மாட்டி செத்துருவா. இந்த குடும்பத்துல போய் நான் சம்மந்தம் வச்சேனே, என்ன
என்னதான் அடிக்கணும்? செருப்பாலையா? இல்ல தொடப்பத்தாலையான்னு கேட்க வந்தேன். என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நானா? நான் என்ன பண்ணும்? பாதிக்கப்பட்டவர் நீங்க தானே? நான் பாதிக்கப்பட்டவனா? என்னையா சொல்ற? அது இல்ல, நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை, 4 பேருக்கு தெரிஞ்ச அசிங்கம். இல்ல, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியட்டுமேங்கிறதுக்காக தான் தெரியப்படுத்த வந்தேன். ஏன்னா 4 பேர் சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்காது. அங்கிள், இப்படி நீங்க திடீர்னு வந்து உட்கார்ந்ததை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவிதா, மெட்ஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தானே ஆச்சு. நல்ல பேர். இன்னும் 20 பேர் மெம்பரா சேரன்னு நிக்கிறாங்க. சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாமே. ஆமா, அது போட்டோம். நீங்க 2 பேர் தானே வேலை செய்யறீங்க. உங்களால முடியுதா? இன்னொருத்தரை சேர்த்துக்கலாமே. பரவாயில்லைங்க அங்கிள், ஆளுங்களை போட்டா சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் நம்மளுக்கு பெருசா லாபம் ஒன்றும் இருக்காது. நாங்க தான் உழைக்கிற தயாரா இருக்கோமே. கவிதா, உனக்கு 6 மாசம் ஞாபகம் வச்சுக்கோ. உழைப்போட பெருமையை கர்ப்பத்தில் இருக்கிற என் குழந்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரேவதி மாப்பிள்ளையும் ஊட்டிலேருந்து எப்போ வராங்க? நாளைக்கு வர்றாங்க. தெய்வம் மாதிரி நீங்க கூடவே இருக்கிறதுனால தான் எங்களுக்கு தெம்பா இருக்கு. அம்மா, அங்கிளை வீட்டு போட்டு போயிட்டு சாப்பாடு போடுங்க. வாங்க. என்ன வீடு? இங்கே சாப்பிட்ற? 2 ஒன்று தானே. போய் வேலையை பாருங்க. நில்லடி. உனக்கு வெக்கமா இல்ல? இது கோயில். அதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர யோகியதை உனக்கு இல்ல. அது கடவுள் தீர்மானிக்கட்டும். அந்த கடவுளும் கண்டிப்பா உன் பக்கம் இருக்க மாட்டார். பார்க்கலாம். என்ன திமிரா? தப்பு பண்ணிட்டு அதை மறைக்க கழுத்துல மஞ்ச கயிறா? இந்த மாதிரி பத்தினி வேஷம் போட்டுட்டா ஊர் உலகம் ஒண்ணு உத்தமின்னு ஒத்துக்குமா? ஆமா, ஏதோ மெஸ் நடத்துறீங்களாமே. மெஸ் தானா இல்ல மெஸ்ஸுங்கிற சாக்குல வேற ஏதாவது? வாய மூடி. வீணா என் மனச நோகடிக்காத. உன்ன மாதிரி ஆளுகளோட பேச்சு கேட்டு கேட்டு என் மனசே மறுத்து போச்சு. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. பிறக்க போற குழந்தைக்கு இனிஷியல் கேன்னு சொன்னியாமே. கே ஃபார் கடவுளா? உனக்கு என்ன மனசுல பெரிய குந்தி தேவின்னு நினைப்பா? கர்ணனியா பெத்தெடுக்க போற? எனக்கு குழந்தைய கொடுத்தவன் மகா கேவலமானவன். அவனே முன் வந்து தன் முதலெடுத்த என் குழந்தைக்கு இனிஷியலா கொடுக்குறேன்னு சொன்னாலும் அது எனக்கு வேண்டாம். அப்போ புருஷனே இல்லாம வாழ போறியா? ஆமா. கழுத்துல தாலி, புருஷன் எங்கன்னு யாராவது கேட்டா வெளிநாட்டுல இருக்காருன்னு போய். நீ எல்லாம் மனுஷிதானா? இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேவைதானா? இதுக்கு மேல பேசாத சந்திரா. நான் வேணான்னு ஒதுக்குனதுக்கு அப்புறம் நீயே எனக்கு தேடி தேடி வந்து தொல்லை கொடுக்குற. இத பாரு, நீயும் கேவலப்பட்டுக்கிட்டு உன் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கேவலப்படுத்துற. நீ நல்லாவே இருக்க மாட்டடி, நாசமா போயிடுவ.